வணக்கம். மறுநாள் பொழுது விடிந்தது. போஜராஜன் தன் காலை கடன்களை முடித்து இறைவனை வணங்கிவிட்டு நவரத்ன சிம்மாசனம் இருக்கும் கொலு மண்டபம் சென்றார். இன்று எப்படியும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் சிம்மாசன படிகளில் ஏறினார். 20வது படியில் கால் எடுத்து வைத்தார். அங்கிருந்த சுந்தரவல்லி பதுமை அவரை நிறுத்தி, போஜராஜனே, எங்கள் வீர தீரமிக்க விக்ரமாதித்யரை பற்றி கூறுகிறேன் கேள். அதன் பிறகு அவர் போன்ற தகுதி உமக்கு இருக்கும் என்று நினைத்தீர் என்றால் மேற்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி கதையை ஆரம்பித்தது. அப்போது விக்ரமாதித்யர் நாடு 6 மாத ஆட்சியில் இருந்தார். அப்போது சகரபுரி என்ற நகரில் துக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்துவிட்டது. அதை நேரில் பார்த்து வந்த வேதாளம் வந்ததும் வராததுமாக விக்ரமாதித்யரிடம், அரசே, அவசரம், புறப்படுங்கள் என்றது. என்ன விஷயம் என்று முதலில் சொல்லு. அதன் அவசியம் பொறுத்து விரைவாக செல்லலாம் அல்லது மெதுவாக செல்லலாம் என்றார் விக்ரமாதித்யர். இப்போது நீங்கள் புறப்பட்டால்தான் ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியும், இல்லையேல் அப்பெண்ணை உயிருடன் வைத்து எரித்து விடுவார்கள் என்று கூறியது வேதாளம். அதனுடைய அவசரத்தை அறிந்த விக்ரமாதித்யர் மேற்கொண்டு தாமதம் செய்யாமல் வேதாளத்தின் மீது ஏறி, சரி, புறப்படு, எங்கே போக வேண்டும், என்ன என்பதையும் விவரமாக சொல் என்று கேட்டார். மன்னவனே, இன்று காலையில் சகரபுரி பக்கமாக சென்றிருந்தேன். அங்கே மக்கள் அனைவரும் திரண்டு மயானத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் விவரத்தை கேட்டேன். நீ வெளியூர் ஆசாமி என்பது நீ கேட்கும் கேள்வியிலேயே புரிகிறது. நேற்று மாலையில் எங்கள் அரசர் சாதுரியவான் அரண்மனை பூஞ்சோலையில் உலாவிக் கொண்டிருந்த போது பாம்பு தீண்டியதால் இறந்து விட்டார். இன்று சவ அடக்கம் நடக்கப் போகிறது. அப்பொழுது அரசி உடன்கட்டை ஏறப்போகிறாள். அதை காணவே போய்கொண்டிருக்கிறோம் என்றார். அந்த செய்தியை கேட்டதும் என் மனம் வேதனை அடைந்தது. அதனால் தங்களிடம் ஓடி வந்தேன். நீங்கள்தான் அந்த அரசனை உயிர்ப்பித்து ராணியையும் காப்பாற்ற வேண்டும் என்றது வேதாளம். வேதாளம் செல்ல வேண்டிய இடம் நெருங்கி கொண்டிருந்தது. கால தாமதமாகிவிட்டது என்பதால் வேதாளம் குறுக்கு வழியாக சென்றது. அப்பொழுது சம்பு சூரியபுரத்தில் சில வீரர்கள் இளைஞர் ஒருவரை கட்டி இழுத்து கொண்டு போவதைக் கண்டு வேதாளத்திடம் பூமியில் இறங்க கூறினார். வேதாளம் அந்த இடத்தில் சரியாக வந்து இறங்கியது. சகரபுரிக்கு விரைவாக போக வேண்டும் என்ற ஆவல் வேதாளத்துக்கு. அதனால் நடுவழியில் விக்ரமாதித்யர் நிற்பது அதற்கு பெரும் சங்கடத்தை விளைவித்தது. மகாராஜா, முதலில் நாம் சகரபுரிக்கு போகலாம், பிறகு இதர அலுவல்களை கவனிக்கலாம் அல்லவா என்றது வேதாளம். அதுவும் முக்கியமானதுதான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இது அதை காட்டிலும் முக்கியமானதும் அவசரமானதுமாக இருக்குமானால் இதை பார்த்த பிறகு விசாரிக்காமல் போக மனம் வரவில்லை. எதற்கும் விசாரித்த பின்னர் புறப்பட்டு விடலாம் என்று சொல்லிவிட்டு அந்த வீரர்களை அணுகினார். அவர்களிடம், இவரை ஏன் இழுத்து செல்கிறீர்கள், அவர் என்ன குற்றம் செய்தார் என்று கேட்டார் விக்ரமாதித்யர். அதற்கு அவர்கள், அவரை சிறையில் அடைப்பதற்காக இழுத்து செல்கிறோம், ஆனால் எதற்காக அவருக்கு இந்த தண்டனை என்பது எங்களுக்கு தெரியாது என்றனர். விக்ரமாதித்யர் அந்த இளைஞரிடம், நீ என்ன குற்றம் செய்தாய், விவரமாக சொல் என்று கேட்டார். ஐயா, தங்களை பார்த்தால் கருணை உள்ளம் கொண்டவர் போல் தோன்றுகிறது. எனக்கு ஏன் இந்த நிலை என்று சொல்கிறேன். நான் மகேந்திரபுரி மன்னன் சிங்காரவர்மன் துரோகிகள் சிலரால் தான் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது. என்னுடைய உறவினர்கள் சிலர் என்னை சொக்கட்டான் விளையாட கூப்பிட்டார்கள். அந்த ஆட்டத்தில் என் நாட்டையும் சொத்தையும் இழந்து விட்டேன். அதனால் அவர்கள் என்னை நாட்டை விட்டு துரத்தி இந்த ஊர் சிறையில் அடைக்கும்படி வீரர்களிடம் கூறியுள்ளனர். என் அறியாமையால் நான் செய்த தவறான செயலால் என் மனைவியும் சின்னஞ்சிறு குழந்தைகளும் கூட அவதிக்குள்ளானார்கள். இனி நான் எப்பொழுது சிறையிலிருந்து மீண்டு வருவேன் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களை சந்திப்பது முடியுமா என்றும் புரியவில்லை என்று புலம்ப ஆரம்பித்தார். அவர் கூறியதை கேட்ட விக்ரமாதித்யர், சிங்காரவர்மா, நான் உனக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன். ஆனால் இனி உன் ஆயுள் உள்ளவரை சூதாடுவது இல்லை என்று எனக்கு உறுதி அளிக்க வேண்டும் என்றார். அவரும் அவ்வாறே செய்வதாக உறுதி தந்தார். உடனே விக்ரமாதித்யர் அந்த இளைஞரை இழுத்து வந்தவர்களை தனியே அழைத்து சென்று தன்னுடைய முத்திரை மோதிரத்தை காட்டினார். மோதிரத்தை பார்த்ததும் அவர் மன்னன் என்பதை உணர்ந்தவர்களாய், மன்னரே, எங்களை மன்னித்து அருள வேண்டும். தாங்கள் யார் என்பதை முன்பே அறியாமல் போனோம். தங்கள் உத்தரவுப்படி நடந்து கொள்கிறோம் என்று கூறினர். விக்ரமாதித்யர் அவர்களிடம் இருந்து சிங்காரவர்மனை அழைத்து கொண்டு சகரபுரிக்கு சென்றார். அவர்கள் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் ராணி உடன்கட்டை ஏறுவதற்காக தன் கணவனின் சிதையை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தாள். அவள் தீயில் விழுந்து சாகக்கூடாது என்று எண்ணியவராக விக்ரமாதித்யர் விரைந்து
விரைந்து சென்று நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கத்தினார். அந்த குரலை கேட்டதும் ராணி திரும்பி பார்த்தார். அங்கு குடியிருந்த மக்கள் அனைவரும் விக்ரமாதித்யரையும் ராணியையும் மாறி மாறி பார்த்தனர். அவர்களுடைய வியப்பும் திகைப்பும் நீங்கும் முன்னரே விக்ரமாதித்யர் ராணியின் அருகில் சென்றார். பின்னர் அவரிடம், அம்மணி, தங்களின் பெருமையை நான் அறிவேன். உங்களுக்கு காளிதேவி அருள் புரிவாள். உங்கள் கணவரின் உயிரை காளிதேவி அருளால் நான் மீட்டு தருகிறேன் என்று கூறிய வண்ணம் காளிதேவியை வணங்கியபடி தன் கையிலுள்ள மந்திர பிரம்பால் அவளுடைய கணவரின் உடலை 3 முறை தடவும் அவர் உயிர் பெற்று எழுந்தார். அது கண்ட மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி பெருக்கில் ஆரவாரம் செய்தனர். உயிர் பெற்று எழுந்த சாதுரியவான் தனக்கு உயிர் தந்த விக்ரமாதித்யரை வணங்கி தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று சிறப்பான முறையில் உபசரித்து மகிழ்ந்தார். பிறகு தனக்கு பின் சகரபுரி பட்டணத்தை ஆள்வதற்கு வாரிசு யாரும் இல்லாததால் தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி விக்ரமாதித்யரை வேண்டிக் கொண்டார் சாதுரியவான். ஆனால் விக்ரமாதித்யர் அதை ஏற்கவில்லை. மாறாக தன்னுடன் அழைத்து வந்திருந்த மகேந்திரபுரி அரசர் சிங்காரவர்மனை சகரபுரி ராஜ்யத்தை ஏற்கும்படி செய்தார். பிறகு சிங்காரவர்மன் தன்னுடைய ராஜ்யத்தையும் மீட்டு தருமாறு கேட்டுக்கொண்டார். உடனே சிங்காரவர்மனுடன் மகேந்திரபுரம் சென்று சூதாட்டத்தின் மூலம் நாட்டை பிடுங்கிக் கொண்ட உறவினர்களை கூப்பிட்டு 2ஆம் முறையும் சிங்காரவர்மனுடன் சூதாட வேண்டும் என்றும் 2ஆம் முறையும் அவர் தோற்றுவிட்டால் அவர்கள் நாட்டை எடுத்துக்கொள்ளலாம், வெற்றி பெற்றால் அபகரித்து கொண்ட நாட்டை திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்று கூறினார். அதற்கு அவர்கள் சம்மதித்தார்கள். அவர் யார் என்பதை அறிந்தும் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். 2வது முறை ஆடிய போது வேதாளத்திடம் விக்ரமாதித்யர் தந்திரம் செய்ய சொல்ல சிங்காரவர்மனை வெற்றி பெற செய்தார். ஆகவே இழந்த நாடு சிங்காரவர்மனுக்கு திரும்ப கிடைத்தது. அதன் பின் சிங்காரவர்மனிடம் வேண்டிய புத்திமதிகளை கூறிவிட்டு உஜ்ஜயினி மகாகாலிபுரம் வந்து சேர்ந்தார் விக்ரமாதித்யர். கதையை கூறி முடித்த பதுமை பிறருடைய துன்பத்தை கேள்விப்பட்டதும் எதிர்வரும் ஆபத்தையும் பற்றி சிந்திக்காமல் செயல்படும் உதாரண குணம் உன்னிடம் இருக்குமே ஆனால் இச்சிம்மாசனத்தில் அமரலாம் என்றது. அந்த நேரம் பொழுது சாயவும் போஜராஜன் அரண்மனை அந்தப்புறம் திரும்பினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரம் வேதாள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.